கர்த்தர் இந்த நாளில முதல்ல சொல்றாரு, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். முதல் காரியம் சொன்னாரு. ரெண்டாவது காரியம் என்ன சொன்னாருங்க? உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். மூன்றாவது காரியத்துக்குள்ளே நாம் அப்படியே கூட கடந்து போகலாம். ஏசாயா 58:8 நம்ம எடுத்து வாசிப்போம். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நீதினா என்ன நினைக்கிறீங்க? நியாயம். சரி, இங்க நம்ம வேதத்தின் அடிப்படையில் நீதினா என்னன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 15:6 வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ள முடியும்? ஆபிரகாமை குறித்து இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு அந்த ஆபிரகாம் என்ற இடத்துல உங்க ஒவ்வொருடைய பேரையும் நீங்க வைத்து, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அது எனக்கு நீதியாக எண்ணப்படும். அல்லேலூயா. லேவியராகமம் 19:15 எடுத்து வாசி பாருங்க. அங்க சொல்றாரு, விசுவாசம் இருந்தால் அது உனக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப நீதினா என்ன? நீ தேவனை அதிகமாக விசுவாசித்தாவே நீ நீதியான காரியங்களை தான் செய்வ, அதுவே உனக்கு நீதியாக எண்ணப்படும். இங்கே நம்ம வாசிக்கிறோம், நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். பாருங்க, நமக்கு தெரியாததெல்லாம் கூட சில சமயம் நம்ம நிறைய பேசிடுவோம். நமக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது, ஏதாவது ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியாக நியாயம் தீர்த்துருவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நியாய விசாரணையில் அநியாயம் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. யாரை பற்றியும் அநியாயமாக என்ன பண்ணாத, நீ பேசாதப்பா. சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாம். நம்மளை விட கீழே இருக்கிறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவோம்? அசட்டை போகணும். கர்த்தர் இதை அருவருக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் எல்லாரையும் ஒன்று போல தான் நடத்தணும்னு ஆண்டவர் சொல்றார். அவன் சிறியவன் ஆனாலும் சரி, பெரியவன் ஆனாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்படியே கூட நம்ம வாசிப்போம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்ப கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் பாருங்க, சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும். நிறைய பேருக்கு ஐயோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, சொன்னா சொல்லிட்டு போறாங்க. கர்த்தருடைய நீதியை நீ செய், நீ செய்ய வேண்டியது கர்த்தருடைய நீதியை செய். அந்த நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, பிற்பாடு அது என்ன காரியம் என்பதை அவர்களே புரிந்து கொள்வார்கள். அப்போ பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தேவனே விட்டுருவாங்க. நிறைய பேர் தேவனே விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? மனுஷங்கிடையே திருப்திப்படுத்திட்டு இருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ மனுஷரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்பினா அது உனக்கு கண்ணியை என்ன பண்ணுமா? வருவிக்கும். அது கர்த்தருக்கு பிடித்தமே இருக்காது. கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் பாருங்க, நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. அப்போ முதலாவது ஆபிரகாம் விசுவாசித்தார், அது நீதியாக எண்ணப்பட்டது. ரெண்டாவது காரியம், நம்ம பெரியவங்களும் பார்க்கக்கூடாது, சிறியவன்று பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அப்படியே கர்த்தருக்குள்ளே விசுவாசித்தவர்களாக கர்த்தருடைய காரியத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு நம் முகதாட்சியம் இல்லாமல் நடக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நீதியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாராம்? நிறைவேற்ற வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு கிராமத்தில் 2 சின்ன பிள்ளைங்க இருந்தாங்களாம். 2 பேரும் ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருந்தாங்க, பக்கத்து வீடு. 2 பேரும் ரொம்ப அன்பாக இருந்தார்கள். அவருடைய தகப்பன் தாயுமார்களும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. இப்படி இந்த சின்ன பிள்ளைங்க 2 பேரும் வளர்ந்துக்கிட்டே வராங்க. அப்போது இந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான்? ஒழுங்காக பள்ளிக்கு போகிறான், ஒழுங்காக நடக்கிறான். இந்த இன்னொரு பையன் என்ன பண்ணுறான்? அடிக்கடியாக ஸ்கூலில் என்ன பண்ணுறது, கட் பண்ணுவது, போய் விளையாடுறது, இப்படி எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறான். அப்போ அவங்க அப்பா அம்மா அவனை கண்டிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவன் கீழ் படிக்கிறவனாகவே காணப்படலை. கொஞ்சம் வளர்ந்த பிறகு 10th ஸ்டாண்டர்ட் வந்த பிறகு துர்மார்க்கமாக இருக்கிற அந்த பையன் என்ன பண்ணுறான்? அப்படியே கூட நான் மேலே படிக்க போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாப்பன் தாயின் இடத்துல முறையிடுறான். அப்போ நல்லா படிக்கிற பையன் என்ன பண்ணுறான்? என்னை வேறு பள்ளியில் கொண்டு போய், அது கிராமமாக இருக்கிறபடினாலே கொஞ்சம் தொலைவில் உள்ள ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் என்னை சேருங்கன்னு கேட்டோன்னே அவங்க அப்பா அம்மா அங்கே கொண்டு போய் சேர்த்துறான். இப்படி இந்த பையன் அங்கே படிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? இந்த கிராமத்தில் வளர்கிற பையன் என்ன பண்ணுறான்? அப்படியே என்ன பண்ணுறது, சின்ன சின்ன சேட்டைகளை பண்ண ஆரம்பிக்கிறான், திருட ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த திருட்டு தொழிலே இப்படி பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் போது போலீஸால் இவன் என்ன பண்ணப்படுறான்? கையும் களவுமாக என்ன பண்ணுறான்? பிடிக்கப்படுறான். பிடிக்கப்பட்ட உடனே போலீஸ் என்ன பண்ணது? அவனை கொண்டு போய் கோர்ட்டில் அப்படியே கூட நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் இருக்கிறான்னா, இவனோட கூட ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த தம்பி என்ன பண்ணுறாரு? ஒரு வக்கீலாக வேலை பண்ணிட்டு இருக்கிறார்.
அப்போ இவன் சொல்கிறான், என்னை காப்பாத்துப்பா, நான் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்கு எப்படியாவது என்ன பண்ணிடு. அப்போ அவன் அந்த வக்கீல் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறபடினால நான் எப்படியும் வழக்காடி உனக்காக நான் என்ன பண்ணிடுறேன், ஜெயத்தை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. அதே போல் இவன் பக்கம் என்ன பண்ணுறதுங்க, நல்ல தீர்ப்பு வந்து இவனை விடுவித்துறாங்க. அந்த வக்கீல் சொல்கிறாரு, இனிமே நீ என்ன பண்ணாத, இதை மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது, நல்லவனாய் மாறி நல்லபடியாக என்ன பண்ணணும், உலகத்தில் வாழ வேண்டும், நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி அறிவுரைகளை சொல்லி அனுப்புகிறான். ஆனால் இவன் வந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் அதே தவறுகளை இவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், செய்து கொண்டே இருக்கிறான். அதே போல் மறுபடியுமாக போலீஸ்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு மறுபடியுமாக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் அங்கே பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டு அங்கே வந்து நீதிபதியாக உட்காந்துருக்கிறார். என்ன உட்காந்துருக்கிறாரு, நீதிபதியாக உட்காந்துருக்கிறார். அப்போ இவன் சொல்கிறான், நண்பா, என்னை எப்படியாகில நீ என்ன பண்ணிடுவேன், காப்பாற்றிடுவேன். ஏன் சொன்னா, நீ வக்கீலாக இருக்கும் போதே என்னை காப்பாற்றினேயே, இப்போ நீதிபதியாக உட்காந்துருக்கிறே, என்னை காப்பாற்றாமல் விட்டுருவியா அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வந்துடுச்சு. பரவாயில்ல, எப்படி என் ஃப்ரெண்டு என்னை இன்னைக்கு என்ன பண்ணிடுவான், விடுவித்துருவான். அப்போ அந்த நீதிபதி சொன்னார், நான் வக்கீலாக இருந்தபொழுது உன்னை காப்பாற்றினேன், உனக்கு அறிவுரையும் சொன்னேன். ஆனால் இப்போ நான் யாருன்னா நீதிபதி. அரசாங்க உத்தரவை நான் அப்படியே என்ன பண்ணணும், கடைபிடிக்க வேண்டும். நான் பிறருக்கு நன்மையே நான் செய்ய வேண்டும். ஆகையால் உனக்கு 6 வருட காலம் நான் என்ன பண்ணுறேன், சிறை தண்டனையே உனக்கு நான் போடுறேன்னு. அப்போ அவன் சொல்கிறான், நண்பா, என்னை கைவிட்டுட்டியா நண்பா என்று சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், நான் கைவிடலை, நீ செய்த தவறுகளினாலே நீ நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்கே கடந்து போகிற, ஜெயிலுக்குள்ளே கடந்து போகிற அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கர்த்தர் இந்த நாளையில் நம்மை கூட பார்த்து சொல்கிறாரு, உன் நீதி உனக்கு முன்னால் என்ன பண்ணணும், செல்லும். நீதி உனக்கு முன்னால் செல்லும். இப்போ கர்த்தராகிய தேவன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நாம் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு காண்பிப்பார். அப்போ நமக்கு நீதி இருந்தால் தான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியும், போக முடியும். இல்லைன்னா அவர் நியாயாதிபதியாக இருந்து நம்ம என்ன பண்ணிடுவாருங்க, அப்படியே தள்ளி விட்டுருவார். அதனால் இதை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, என் நீதி எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆண்டவர் சொல்ற, நீதியின் சாயலை நம்ம என்ன பண்ணணுமா, தரிப்பித்து கொள்ளணும். நீதியின் வஸ்திரத்தை நம்ம உடுத்தி கொள்ளணும். நமக்குள்ள ஒரு நீதியின் வஸ்திரம் நமக்கு தேவை என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்கிறார், உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும். அவர் ஈஸியாக நமக்கு வேதத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார், கட்டளைகளை எழுதி வச்சிட்டாரு. இதை நம்ம கையை கொள்ள சாவதானமாக இருந்தால், அதுக்கு ஒப்பு கொடுத்தா, அதன்படி நம்ம நடந்தா, கர்த்தர் சொல்கிறாரு, அதுவே நமக்கு நீதி. ஹல்லேலூயா. விசுவாசத்தா நீதி வரும். 2வது என்ன சொன்னார் ஆண்டவர், நியாயம் கேடு செய்யாதபடிக்கு இருந்தோம் என்று சொன்னால் நீதி நமக்கு உண்டாகும். 3வது சொல்றாரு, வேதத்திலே காணப்படுகிற கட்டளைகளை அப்படியே செய்வோம் என்று சொன்னால் அது நமக்கு நீதியாய் இருக்கும். உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. தேசத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு விருப்பம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சுதந்திரத்து கொள்ளணும்னா ஒன்று செய்யணும், நீதியை பின்பற்றணும். யாரை ஏமாத்தலாம், யாரை என்ன பண்ணலாம், எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், எப்படி ஏமாத்தினா எப்படி வரும், இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா உருப்படவே மாட்டோம். கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆசீர்வதிக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிற மாதிரியே தெரியும். எல்லாமே நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாகுது, நல்லா ஆண்டவர் கொடுத்துனே இருக்கிறாருன்னு. ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணிடுவார், அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவார். ஆண்டவர் சொல்றார், அநியாயம் பிறனுக்கு விரோதமாய் அநியாயம் செய்யாது இருப்பாயாக. வேதம் இப்படிதான் சொல்லுது. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 112ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். கடைசியாக ஒரு நீதி என்னன்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்குமா. நீதி செய்கிறவனா, நீதினா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நீ தேடி தேடி ஓட வேணாம், உன் வீட்டில் என்ன ஆண்டவர் கொடுத்துருவாரு, ஆஸ்தியா கொடுத்துருவார்.
ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவார். உனக்கு வேண்டியதெல்லாம் என்னென்ன விரும்புகிறோம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், கொடுத்து உன் வீட்டை ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷங்கள் உண்டாம், ஒன்று கூட குறையாது. அந்த வீட்டில் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சஃபிஷியண்ட்டாக நிரப்பி வைக்கிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீதிக்குரிய 4 காரியங்களை நாம் பார்த்தோம். விசுவாசத்தா நியாயக்கேடு செய்யாதபடிக்கு இருந்தா ஆண்டோடைய அப்படியாய் கட்டளைகளின்படி அப்படியே செய்வோம் என்று சொன்னால், அது மாத்திரம் அல்ல, தேசத்தை நம்மை சுதந்திரிக்கும்படி நீதியாய் நடந்தோம் என்று சொன்னால், கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வீட்டில் என்ன வருமா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் என்ன பண்ணோம், கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, குறையில்லையே குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே. உற்சாகமாய் பாடுவோம், உற்சாகமாய் கரங்களை தட்டி, என் வாழ்க்கையில் குறைவே இல்லை ஆண்டவரே. ஆத்துமா தேற்றுகிறார், புது பெலன் தருகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார், புது பெலன் தருகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார், குறைவில்லையே குறைவில்லையே. எல்லாம் இருதயத்துல கை வைத்தவர்களா, இருதயத்துல குறைவில்லையே குறைவில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். 4வது காரியமாக ஏசாயாவின் புஸ்தகம் 58:8 கடைசி பகுதியிலே நாம் வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இங்க வேதம் சொல்லுகிறது, முன்பாக அவருடைய சமூகம் போமா, பின்னால அவருடைய மகிமை காக்குமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16:10 எடுத்து வாசிப்போம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரும்போது ஆரோன் என்ன பண்றாரு, சொல்றாரு, நீங்க திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, திரும்பி பார்க்கும்போது மகிமை எங்க இறங்குச்சுன்னா மேகத்திலே காணப்பட்டுச்சான். மகிமை எங்கே காணப்பட்டுச்சுங்க, மேகத்தில் காணப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம கூட நிறைய பேருக்கு அந்த வசனம் தெரியும்னு நினைக்கிறேன். எலியா கூட பாருங்க, அந்த ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுவார், பேரிரைச்சலோடு பெருமழை வரப்போகுது, நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு ராஜாவை பார்த்து எலியா தீர்க்கதரிசி சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கர்மேல் மலை மேலே இருப்பார். யாரு, எலியா. அப்போ அவருடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுவார், நீ சமுத்திர மார்க்கமாக பாரு, அங்கே எதனா மேகம் வருதான்னு போய் பாருன்னு. சரின்னு இவர் போய் பார்ப்பார். யாரு, அந்த வேலைக்காரன். திரும்பி வந்து சொல்லுவார், ஒன்றுமே தெரியல அப்படின்னு. திரும்பிய சொல்லுவார் 2ஆம் தரம், திரும்பி போய் நீ பாரு அப்படின்னு. உடனே இந்த வேலைக்காரர் என்ன பண்ணுவார், நேராக வந்து நின்று சமுத்திர மார்க்கமாக பார்ப்பார், எதனா தெரியுதான்னு. அங்கே ஒன்றுமே தெரியாது. 2ஆம் தரம். 3ஆம் தரம் சொல்லுவார் எலியா, திரும்பி போய் பாருப்பா. இப்போ இன்றைக்கி நம்மளை பார்த்து அப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஊழியக்காரன் புத்தி இல்லாதவன், நம்மளை சும்மா வேலை வாங்கிறதுக்காக நைஸாக நம்மளை போய் என்ன பண்ண சொல்கிறாரு, இவர் பார்க்க சொல்லுவாருன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணலாம், அப்படி சொல்லவே இல்லை. திரும்பி போய் என்ன பண்ணுறாரு, பார்க்குறார். இப்படி 7 முறை என்ன பண்ணுறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார், சமுத்திர மார்க்கமாக நீ பாரு சமுத்திரம். அப்போ 7ஆவது முறை இவர் போய் பார்க்கும் போது சிறிய உள்ளங்கை அளவு, கையளவு கூட இல்லை, சிறிய உள்ளங்கை அளவுக்கு மேகம் லைட்டாக என்ன பண்ணுது, எழும்புதுங்க. மேகம் சின்னதாக எழும்புது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆகாப்பை போ சொல்லு, என்ன பண்ணுங்க, ஆகாப் ராஜாவை போ சொல்லுங்கண்ணா. அவர் போய் சேரத்துக்குள்ள பெருமழை பேரிரைச்சலோடு வந்ததான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே நாங்கள் மகிமையை காணவே இல்லைப்பா, நாங்கள் மகிமையை இதுவரையிலும் பார்க்கவே இல்லைப்பா, நாங்கள் உண்மை தான் தேடுறோம், ஆனால் நான் மகிமையை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது கையளவு மேகம்தான், நீ விசுவாசித்தா அந்த மகிமை உன்னை பின்னால் காத்துரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அந்த மகிமையை தேவன் உனக்கு வெளிப்படுத்துகிறார். சொந்தரித்துக் கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ வேதத்தில் வாசிக்கிற யாத்திராங்கமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இன்னொரு இடத்துல மகிமையை இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்குறாங்க. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. முதல்ல மேகத்தில் பார்த்தாங்க, கொஞ்சமாக பார்த்தாங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம் அது பட்சிக்கிற அக்கினியாக இருந்துதான். அப்போ கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அவர் பட்சிக்கிற அக்கினியாயும் இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில வேளைகளில் ஆண்டவர் கடந்து வந்து சில காரியங்களை செய்வார். நம்மை சீர் பொருந்தும் பொருட்டு, நம்ம குடும்பத்தை சீர்படுத்தும் பொருட்டு என்ன பண்ணுவார், பட்சிக்கிற அக்கினியை ஆவியானவராக இறங்கி வந்து என்ன பண்ணுவார், சில காரியம்லாம் இது வேணாம் அது வேணான்னு என்ன பண்ணுவார், தூக்கி எறிய பண்ணுவார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், வேணான்றதை தூக்கி வந்து உள்ளே வச்சுப்போம். அப்போ தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரவான்களாக இல்லாதபடிக்கு போய் விடுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை ஆண்டவர் சொன்னால் சொன்னது தான். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலாம். மோசே கேட்குறாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கட்டும்பா. பாருங்க, மோசையோடு கூட ஆண்டவர் உறவாடுறார், பேசுகிறார். ஆனால் அவர் கேட்குறாரு, உம்முடைய மகிமையை நான் பார்க்கட்டும் காண்பித்தரலும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, 33ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபியாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபியாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். சொல்கிறாரு, பா என் மகிமையை நான் உனக்கு காண்பிக்கிறேன்ப்பா, ஒரு மனுஷனும் ஆனால் என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருக்க முடியாதே அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தை பார்ப்போம். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. பாருங்க, இந்த இடத்துல நான் ரொம்ப அந்த வசனத்தை விசுவாசித்தேன். ஆண்டவர் சொல்கிறார், ஒருத்தரும் அந்த மகிமையை பார்க்கக்கூடாதுப்பா, அவங்க செத்துருவாங்க, இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு, ஆனாலும் மோசே என் தாசன், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்வார். அப்போ அவர் தாசனாக இருக்கிறபடினால அவர் சொல்கிறாரு, அப்பா என் அண்டையிலேயே ஒரு இடம் இருக்குது, அங்கே நீ வந்து என் கண்மலையில் என்ன பண்ணு, நில்லு. பாருங்கள், ஆண்டவர் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறார். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறார், ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறார். ஏன் தெரியுமா, ஆண்டவரை மோசே நேசித்தார் என்பதை ஆண்டவரும் அறிந்திருந்தார். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு ஆண்டவர் அறிந்திருந்தார் என்று சொன்னால் உங்களை எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அந்த உயர்வை ஒருவனாலும் தடை பண்ணவே முடியாது. நாம் நினைப்போம், ஆண்டவரை நாம் இருக்கிற சூழ்நிலைகளே பார்ப்போம், ஆண்டவரே என்னால் அது முடியுமா, இது நடக்குமான்னு சொல்லி. நடக்காதவளை நடக்க பண்ணுகிறவர் தான் நம் தேவனாகிய கர்த்தர், முடியாதவளை முடிய பண்ணுகிறதான் நம் தேவனாகிய கர்த்தர். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்து அவர் சொல்கிறாரு, என் இடத்துலையே என் பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குப்பா, அங்கே போய் கண்மலையில் என்ன பண்ணிக்கோ, நீ நின்றுக்கோ. நின்று உன்னை அடுத்த வசனம் வாசிங்க. என் மகிமை கடந்து போகும்பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து. நல்லா பாருங்களேன், ஆண்டவருக்கு எவ்வளோ அந்த ஊழியக்காரனை குறித்து ஒரு அன்பு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் என் மகிமை அங்கே கடந்து போவோம், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் என்ன பண்ணிவிடுவேன், பத்திரமா வச்சிடுவேன். வச்சுட்டு நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவருடைய கரத்துக்குள்ளே நான் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? அவருடைய கரம் மாத்திரம் நம்மளை மூடிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க, எல்லாவற்றையும் தேவனே கொடுப்பார். நம்மை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்புக்குள்ளே வைத்து மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மகிமை என்ன செய்யுமா, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கு. உனக்கு மகிமை வேணுமா, உனக்கு கனம் வேணுமா, கர்த்தருடைய சமூகத்திலேருந்து கடந்து வரும் என்று சொல்லி நீ விசுவாசி. கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 112:9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரி இறைச்சானோ,
கர்த்தருடைய காரியத்துக்காக அவன் என்ன பண்ணானா, வாரி இறைத்தானா, ஏழைகளை என்ன பண்ணானா, தாங்கினானா. அவனுடைய நீதி என்ன பண்ணுச்சான், என்றென்றைக்கும் நின்றதான். அவன் கொம்புனும் போது அவனுடைய பேர் பிரஸ்தாபம் மகிமையாய் உயர்த்தப்பட்டது. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அவருடைய மகிமையினால் தமது கரத்தினாலே உங்களை மூடி அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய மகிமையினாலே உன்னுடைய பேர் பிரஸ்தாபமாகும், உன்னுடைய கொம்பு உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை உங்களுடைய மகிமையின் கரத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்திக்கொள்ளும். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தர் உபவாசம் இருப்பதினால் வரும் பலன்களை குறித்து 4 விதமான காரியங்களை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே, விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பத்தக்கதான காரியங்களை என் வாழ்க்கையில செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா கர்த்தாவே, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று சொன்னீரே. அப்பா, நீதி எனக்கு முன்னாலே போக கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொன்னீரே. அந்த மகிமையினாலே என்னை மூடி என்னை காப்பீராக. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக இசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உபவாசத்தினால் வரும் பலன்களான இந்த 4 காரியத்தை நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, வசனத்தை கேட்டவர்கள் கேட்ட மாத்திரமல்ல ஆண்டவரே, அதின்படி செய்கிறவர்களாக ஆண்டவரே, அதின்படி நடக்கிறவர்களாக என்னையும் எங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவராயிருந்து காரியங்களை நடத்தும். உடைய மகிமை மாத்திரம் வெளிப்படுத்தி கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.